கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் போர் 3வது வாரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய பிரச்சனையாக ஈரான் சுற்றியிருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் மீதும் மிக முக்கியமாக கத்தாரின் எரிவாயு தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நேற்று முதல் நாள் நிகழ்த்தியது. அதோட இம்பேக்டை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதை பற்றி நேற்றுக்கே சுருக்கமாக பேசியிருந்தோம். இது என்ன இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அடுத்த 5 ஆண்டுகளுக்காக, இப்போ இன்றைக்கு போர் நின்றால் கூட அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கத்தாருடைய த லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இதோடைய சப்ளை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பாதிக்கப்படும். திரும்பி போர் தொடங்குவதற்கு முன் இருந்த நிலையை அடைவதற்கே இன்னும் 5 ஆண்டுகள் ஆகும். அப்படின்னா இது மிகப்பெரிய பாதிப்பு உலக நாடுகளுக்கு, அதிலும் முக்கியமாக ஆசிய நாடுகளுக்கு, அதிலும் முக்கியமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். மிக அதிகமான அளவில் கத்தாரில் இருந்து இந்த இயற்கை எரிவாயுவை பெறக்கூடிய நம்பர் 1 நாடுன்னு பார்த்தீங்கன்னா சீனா, 2வது நாடு இந்தியா. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் இந்தியாவுக்கு அடுத்த பல ஆண்டுகள், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இயற்கை எரிவாயு கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. இந்த பேக்ரவுண்டில் நான் பல இடங்களில், அது ட்விட்டரில் x.com இருக்கட்டும், யூடியூப்பில், நம்ம தீவிரமாக அந்த கேஸ் அடுப்புங்கிறதுலேருந்து நகர வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு என்னை பலர் கண்ட மாதிரி திட்டி தீர்த்தாங்க. அதில் சிலர் இவர் நரேந்திர மோடிக்கு முட்டு கொடுக்குறாரு, அவர் ஒழுங்கா தன்னுடைய வேலை செய்யலைன்னு. எப்போ டபார்னு 28ஆம் தேதி பிப்ரவரியில் ஒருத்தன் குண்டை போடுறான். யாருக்காவது தெரியுமானா யாருக்கும் தெரியாது. உங்கள் ஜி என்ன பண்ணாரு? எங்கள் ஜி இல்லை, எந்த ஜியுமே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இன்று வரை இந்தியா தான் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 வாரங்களாக அமெரிக்கா தொடங்கி ஆஸ்திரேலியா வரை எல்லா நாட்டிலும் பெட்ரோல் விலையை ஏற்றிவிட்டார்கள். ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த 5 வருட பிரச்சனையை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நம்மில் பெரும்பாலானோர் உடனடியாக கேஸ் அடுப்பிலிருந்து எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் அல்லது அது போன்ற, உடனே நீ இன்ஃப்ராரெட்டை சொன்னியா இதை சொன்னியா அப்படின்னு சொல்லாதீங்க, மாற வேண்டியது கட்டாயம். இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நடந்திருக்கக்கூடிய பாதிப்பு கிட்டத்தட்ட 12.8 மில்லியன் டன்ஸ் பர் இயர் ஆஃப் எல்என்ஜி. அடுத்த 3லிருந்து 5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய உற்பத்தியில், அதாவது கத்தாருடைய உற்பத்தியில் 12.8 மில்லியன் டன் ஓராண்டுக்கு குறையும் 3லிருந்து 5 ஆண்டுகளுக்கு அப்படின்னு எஸ்டிமேஷன். கத்தார் எனர்ஜியோடைய சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆண்டுக்கு $20 பில்லியன் அளவுக்கு எங்களுடைய வருமானம் நேற்றைய தாக்குதலில் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த 3லிருந்து 5 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட $60 to $100 பில்லியன் இழப்பு. இவன் போட்ட ஒரே ஒரு ஏவுகணை அல்லது ட்ரோன் தாக்குதலால். அதுதான் இப்போதைக்கு நிலை. இந்த நிலையோடைய மற்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்ப்போம். அது இங்கிலீஷில் படிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நான் அதை தமிழாக்கி சொல்கிறேன். ஐ நெவர் இன் மை வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் வுட் ஹவ் தாட் தட் Qatar and the region in such an attack, especially from a brotherly Muslim country in the month of Ramadan, attacking us in this way, Al-Kabi told news agency Reuters. சாத் அல்-காபிங்கிறவர் கத்தார் எனர்ஜியோட சிஇஓ. அவர் தான் ஸ்டேட் மினிஸ்டர், அரசு நிறுவனம், ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் எனர்ஜி அஃபேர்ஸ். ஒரு சகோதர முஸ்லிம் நாடு ரம்ஜான் மாதத்தில் எங்கள் மீது இந்த மாதிரியான ஒரு மோசமான தாக்குதலை நிகழ்த்தும் என்று என்னுடைய கனவிலும் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அது மிகப்பெரிய நாசம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்என்ஜி சப்ளை இவங்க எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்களோ எல்லார்ட்டையும் இந்த ஃபோர்ஸ் மெஷர்னு ஒரு கிளாஸ் இருக்கும். நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு கேஸ் தரேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ பணம் தரீங்க, அடுத்த இத்தனை ஆண்டுகளுக்கு நான் இப்படி தருவேன்னு. அதில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும் அந்த கான்ட்ராக்டெல்லாம். இஃப் தெர் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் ஆர் ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கும். அதாவது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால், இப்போ நடந்திருக்கிற மாதிரி, இந்த கான்ட்ராக்ட் இஸ் நல் அண்ட் வாய்ட். நீ கான்ட்ராக்ட் படி எனக்கு இவ்வளவு கப்பல் எரிவாயு அனுப்பிச்சிருக்கணுமே, எங்கடா அனுப்பலை அப்படின்னு கேட்டால், சாரிங்க ஃபோர்ஸ் மெஷர் கிளாஸ் அப்படின்ட்டு என்னென்னா இட்டாலி, பெல்ஜியம், சவுத் கொரியா, சைனா போன்ற நாடுகளுக்கு ஃபோர்ஸ் மெஷர் கிளாஸை அவங்க அறிவிச்சிட்டாங்க. அப்படின்னா இந்த நாடுகளுக்கு தர வேண்டிய இயற்கை எரிவாயுவை அவர்கள் தரப்போவதில்லை. இனிமேல்
எவ்வளவு முடியுமோ கொடுத்தால் உண்டு அப்படிங்கிற நிலைக்கு பண்ணிட்டாங்க. மீதியை நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். ராஸ் லாஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய எரிவாயு மற்றும் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. அதன் காரணமாக இட் ஹஸ் செட் த ரீஜன் பேக் பை 10 to 20 years. the scale of damage என்னன்னா 10-20 வருடங்கள் பின்னோக்கி நகர்த்தி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுருவோங்க, இந்தியாவுக்கு வந்துருவோம். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள், ஆனால் இந்தியாவோட பிரச்சனை தான் நமக்கு முக்கியமானது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் கட்டுரை வந்திருக்கு. நம்முடைய ஒட்டுமொத்த கேஸ் நம்ம வாங்குறதுல பெரும் பங்கு கத்தார்லேருந்து வருது. 50% மேலே கத்தார்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அதோட இங்கே வந்து விலையும் கடுமையாக ஏறி இருக்கு. இன்றைக்கு வந்து கச்சா எண்ணெயோடைய விலை சுமார் $118 பிரெண்ட் குரூட், பெஞ்ச் மார்க் பிரெண்ட் குரூட்னு சொல்லுவோம். அது வந்து $118 ஒரு பேரலுக்கு வந்திருக்கு. நேச்சுரல் கேஸோட விலை மிக கடுமையாக உயர்ந்திருக்கு. இது வந்து நம்ம எப்படி பாதிக்க போகுது அப்படின்னா, நம்ம வந்து இதை அடிப்படையாக நம்பித்தான் நாம் இந்தியாவில் எல்லா வீடுகளுக்கும் கேஸ் இணைப்பை தருவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டில் நம்ம இறங்கினோம். கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே நம்ம அதிகரிச்சிருக்கோம் அந்த கடந்த சில ஆண்டுகளில் கேஸ் கனெக்ஷன் பெறுபவர்களுடைய எண்ணிக்கை. நம்ம 27 மில்லியன் டன் எல்என்ஜியை 2024-25 ஆண்டு இறக்குமதி செய்தோம். அதில் 11.2 மில்லியன் டன், அதாவது சுமார் 40% கத்தாரிலிருந்து நம்ம பண்ணோம். இந்த கத்தார் எனர்ஜி வந்து நமக்கு இதை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இன்னும் அதிகமாக நம்ம பெறுவதாக இருந்தது. இப்போ வந்து உள்ளது கிடைக்குமா அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய பிரச்சனையில வந்து முடிஞ்சிருக்கு. அது தவிர வந்து கச்சா எண்ணெய் ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக கொண்டு வருது. அதுல ஒரு செய்தி பார்த்தேன், ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்து ஒரு 3 கப்பல்கள் வருவதற்கு ஈரான் அனுமதிச்சிருக்கு. அந்த ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக இப்பொழுதைக்கு இந்தியாவுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. ஒரு 3 கப்பல் போகிறதுக்கு, ஒரு கப்பல் பாகிஸ்தான் போகிறதுக்கு அனுமதி பெற்றிருக்கிறது. இன்னும் 20 கப்பல் இந்தியாவுக்கு வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன். ஸோ அதை பற்றி இன்னும் உறுதி செய்யப்பட்டு தான் நம்ம அந்த தகவல்களை பார்க்கணும். ஸோ இந்தியா எப்படியோ வந்து இந்த வளைகுடா நாடுகளோட ஏதோ ஒரு விதத்தில் இப்பொழுதும் கூட எண்ணெயை பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஈரானோடும் ஏதோ ஒரு மாதிரியான ஒரு நல்லுறவை வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாகத்தான் இந்தியா இறக்குமதி செய்யும் எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் 60% இந்த இடத்தின் வழியாகத்தான் வருகிறது. அப்போ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு பாருங்க, என்ன மாதிரியான ஒரு தாக்குதல் இது, இதன் காரணமாக நம்ம எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கோம் அப்படின்ட்டு. எல்பிஜி 90% இது வழியாக நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிட போகுது. அப்படின்னா முழுக்க நம்ம இனிமேல் கச்சா எண்ணெயை இந்தியாவுக்குள் கொண்டு வந்து அதை சுத்திகரிப்பு செய்து அதை கிராக் பண்ணி அதை லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸாக மாற்றி அதுக்கப்புறமா அதை சிலிண்டரில் அடைச்சி கொடுக்கணும். இங்கே நேச்சுரலாக கத்தாரில் கேஸாகவே கிடைக்கிறத டேங்கரில் எடுத்துகிட்டு வந்து இங்கே துறைமுகத்திலேயே அதை வந்து பாட்டில் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறதுலேருந்து தாண்டி இன்றைக்கு சுற்று வழியின் வழியாக நம்ம அதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கோம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்தியா நேச்சுரல் கேஸை நம்பி நம்முடைய பவர் பிளான்ட் எதுவும் கிடையாது. ஆனால் ஐரோப்பாவில் பல அனல் மின் நிலையங்கள் இந்த கேஸை நம்பி தான் இருக்குது. இப்போ அவர்களுக்கான அடிங்கிறது இன்னும் பலமாக விழும். ஸோ அதை அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. சார், இப்போ இந்தியா என்ன பண்ணுது? நம்ம ஊரில் மட்டும் மற்ற உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த சிச்சுவேஷனுடைய தீவிரத்தை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும். இத்தனைக்கும் அந்த ஆளும் கட்சினால் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் செய்ய முடியாட்டாலும் இந்தியாவில் இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே கூட எதிர்க்கட்சிகள்லாம் கேலி மட்டும்தான் பேசுகிறாங்க. நீ என்ன பண்ண, நீ இதை யூகிச்சிருக்கணும். எப்படி யூகிச்சிருக்கணும்? என்ன இது ஜோசியம் பார்த்துருக்க முடியுமா? எந்த நாளில் துல்லியமாக இவர்கள் அடிப்பார்கள், ஹார்முஸ் நீரிணைப்பில் என்ன ஆகும் அப்படின்னு மோடியும் ஜெய்சங்கரும் தொடர்ந்து பல்வேறு ஆட்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அமைதியை கொண்டு வரணும்னு. ஏன்னா நமக்கு தான் இதில் பெரிய பாதிப்பு, சீனாவுக்கும் பாதிப்பு. சீனா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்னு தெரியல. பட் இவர்கள் தொடர்ந்து வந்து சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. எவ்ரிடே நம்ம நாட்டில் இருந்து இதர் பிரதமர் மோடியோ அல்லது ஜெய்சங்கரோ அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர்ஸோடையோ அல்லது அந்த நாட்டின் அதிபரோடையோ எமீரோடையோ பிரசிடென்ட்டோடையோ அவங்களோடலாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு வந்து இத்தனை பிரச்சனைகள் நடுவுலையும் இஸ்ரேலோட ஈரானோட
அரபு நாடுகள் அனைத்தோடையும் பேசக்கூடிய ஒரே நாடாக இந்தியா மட்டும்தான் இருக்கு. இன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடி ஃபோன் பண்ணாருன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அந்த ஃபோனை நேரடியாக எடுத்துருவார். ஈரான்ல குறைந்தபட்சம் வெளியுறவுத்துறை அமைச்சர் டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. அரபு நாடுகளில் முக்கியமாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓரளவுக்கு சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஓமான், இந்த நாடுகள், குவைத், இந்த நாடுகளின் தலைவர்களோடு தொடர்ந்து மோடியால் பேச முடியும். இது எல்லாம் இருந்தும் கூட நம்மால் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல அமைதி எப்படி ஏற்படுத்த முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதுதான் நம்முடைய பிரச்சனை. ஸோ நம்ம ஏதாவது ஒன்றை கண்டம் பண்ண முடியும். இதை இப்படி பண்ணக்கூடாது, எஸ்கலேஷன் இப்படி நடக்கக்கூடாது, நீங்கள் இதை தாக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இதில் பேசிகிட்டு இருக்க முடியும். ஆனாலும் இந்திய பிரதமர் ஜோர்டான் மன்னரோட பேசியிருக்காரு, மலேசியா பிரதமரோட பேசியிருக்காரு, ஓமானுடைய ஷேக்கோட பேசியிருக்காரு. இது தவிர அவர் ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க எல்லாரோடையும் பேசியிருக்காரு. இதே நேரத்தில் ஜெய்சங்கர், யுஏஇ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், அவங்கள நேரில் சந்திச்சிருக்காரு. இஸ்ரேலி ஃபாரின் மினிஸ்டரோட டெலிஃபோனில் பேசியிருக்காரு. இப்படி தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளுடைய தலைவர்களோட பேசியிருக்காரு. இப்படி தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகளை இந்தியா முன்னின்று நடத்திட்டு இருக்கு. இந்தியாவுக்கு யாரும் ஒரு பொசிஷன் கொடுத்துடல, அப்பா இங்கே எப்படியாவது இந்த இடத்துல அமைதியை ஏற்படுத்து அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆனால் தொடர்ந்து இருக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நடுவில் பேசிக்கிட்டே இருக்காரு. பாருங்க, சுல்தான் ஹைத்தம் பின் தரீக் ஆஃப் ஓமான் அவரோட பேசிட்டு, ஓமானுடைய சுல்தானோட பேசிட்டு, பிரைம் மினிஸ்டர் ஓமான் மீதான தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்காரு. ஓமான் ஃபெசிலிட்டிஸ் மேலெல்லாம் ஈரான் தாக்கியிருக்கிறது சரியல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா ஏன் அவர் மலேசியன் பிரைம் மினிஸ்டரோட பேசுறாருன்னா, அது ஒரு முஸ்லீம் நாடு, பிரைம் மினிஸ்டராக அன்வர் இப்ராஹிம் இருக்காரு. சரிப்பா, அட்லீஸ்ட் அவர் சேர்ந்து சொன்னால் ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த முயற்சியும் நடந்துகிட்டு இருக்கு. முயற்சிகள்லாம் நடக்குதே தவிர பெரிய மாற்றம் எதுவும் அடுத்த சில நாட்கள் நடப்பது போல தெரியல. அதே மாதிரி ஜோர்டானுடைய அரசர் கிங் அப்துல்லாவோடையும் பேசியிருக்காரு. பேசி என்ன சொல்ல முடியும்? ஜோர்டான்லாம் ரொம்ப பெரிய சிக்கல்ல தான் இருக்கு. ஏன்னா அவங்க பெட்ரோல் அவைலபிலிட்டி பக்கத்து நாடுகளில் நிறைய இருக்கிற காரணத்தினால ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவோம். அதை இந்த நாடுகள் பலவும் அதை எடுத்து வச்சுக்கல. இப்போ இந்தியாவுக்கு 70 நாட்களுக்கான ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? ஸோ இன்னும் 2 மாதத்துக்குள்ளே நம்ம ரஷ்யாவிடமிருந்தும் மற்ற பலரிடமிருந்தும் எண்ணெயை வாங்க ஆரம்பிக்கணும். இதில் எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச பிரச்சனையில் இந்தியா என்னை பொறுத்தவரை இதுவரை சிறப்பான நிலையை தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. தன்னுடைய மக்களை பாதுகாப்பதில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. மற்ற எல்லா நாடுகள்லையும், அமெரிக்கா உட்பட, எந்த அளவுக்கு எண்ணெய் விலை ஏறி இருக்கு அப்படின்னு பாருங்க. சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இலங்கை, வங்கதேசம், பாகிஸ்தான், நேபாளம் போன்ற இடங்கள் எண்ணெய்க்கு எவ்வளவு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த 2-3 நாளைக்கு அடித்த கூத்துக்கு பிறகு நீங்கள் இன்னைக்கு பெட்ரோல் பங்குக்கு போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களால் உங்கள் வண்டியை ஃபில்லப் பண்ணிட்டு வீட்டுக்கு போக முடியுது. கேஸ் சிலிண்டர், வீட்டுக்கான கேஸ் சிலிண்டருக்கு ஒரு நாளைக்கு 55 லட்சம் புது கேஸ் வேணும்னு நீங்கள் அப்ளை பண்ணுறதும் அவங்க கரெக்டாக 55 லட்சம் கொடுக்கறதுமாக போயிட்டு இருந்தது. திடீர்னு பேனிக் ஆகி 75 லட்சம் 80 லட்சம் அப்படின்னு நீங்கள் புக்கிங் போட அவங்க எங்கேயும் தருவாங்க. ப்ரொடக்ஷன் 55 லட்சம் சிலிண்டர், நீங்கள் 75 லட்சம் போட்டிங்கன்னா 20 லட்சம் கேப் இருக்குது. 85 போடுறாங்க அடுத்த நாளைக்கு, 30 லட்சம் கேப் இருக்குது. அது சப்ளை பண்ணவே முடியாது. அப்போ அது நாக் ஆன் வரிசையாக வரும். அதுதான் இப்போ நடந்தது. பட் நிச்சயமாக நம்முடைய சப்ளை குறைஞ்சிருக்கு. அதனால தான் வணிக பயன்பாட்டுக்கு தர்றதில் கஷ்டம் இருக்குது. அப்போ எகெயின் பேக் டு திஸ், நம்ம நம்முடைய சிஸ்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரணும். அதற்கான மாற்று அப்படிங்கிறது விறகடுப்பு அல்ல. நம்ம போக வேண்டியது க்ளீன் ஃபியூவலை நோக்கி. அந்த இடத்துல தான் இண்டக்ஷன் இருக்குது. இந்த மாற்றத்தை நாம் அடுத்த சில மாதங்களில் நமக்கு செய்தாக வேண்டும். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலாம். கரியை கொண்டோ அல்லது அணுமின் நிலையங்களை கொண்டோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலாம். சோலாரை வைத்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன், ஓவரால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலாம். ஆனால் கச்சா எண்ணெயை பெட்ரோலுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவது, பெட்ரோல் டீசலுக்காக மட்டும்தான் என்ற நிலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இது ஓவர் நைட் பண்ண முடியாது. 33 கோடி வீடுகளில் இன்றைக்கு கேஸ் இணைப்பு தரப்பட்டிருக்கிறது. சிலிண்டராக அல்லது நேரடியாக பைப் மூலமாக. ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நாம் அதை அதிகப்படுத்தி கொண்டிருந்தோம் அல்லவா, அதை அப்படியே நிறுத்த வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது. இனி நான் என்ன சொல்வேன் என்றால், புதிதாக எந்த வீட்டுக்கும் கேஸ் இணைப்பு தரப்படாது. நீங்கள் வாங்கும் போதே மின்சார அடுப்பு வாங்கி விடுங்கள், இண்டக்ஷன் அடுப்பு வாங்கி விடுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷனாக இருக்கும். அதற்கு மானியம் தருவது அந்த அடுப்புக்கு, கரண்ட்டுக்கு இல்லை, அது தவறானது.
கரண்ட்டுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவை நீங்கள் கொடுங்கள் அப்படிங்கிறதுக்கு நோக்கி அரசு செல்ல வேண்டியிருக்கும். பார்க்கலாம் இது எப்படி வருகிறது என்று. ஆனால் இது ஷாக்கிங். 5 ஆண்டுகள், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கத்தார் வந்து தன்னுடைய ராஸ்லஃபான் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை வந்து சரி செய்வதற்கான நேரம் இன்றைக்கு போர் முடிஞ்சதுன்னா, போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் என்ன தாக்குதல்கள் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. இட்ஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்தியாவுக்கும் சேர்த்து இது பொருளாதாரத்தில் இதன் தாக்கத்தை நாம் பார்க்க முடியும். நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்காது. அது எல்லாவற்றையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பார்க்கலாம் இதை நம்ம எப்படி நேவிகேட் பண்ணுறோம் என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.